பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மத்திய அரசு அனுமதி அளித்த உடனேயே அக்னி 6 திட்டத்தை செயல்படுத்த DRDO நிறுவனம் தயாராக உள்ளது என்று DRDO தலைவர் சமீர் விகாமத் தெரிவித்துள்ளார். டில்லியில் நடைபெற்ற தனியார் செய்தி நிறுவனத்தில் தேசிய பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய DRDO தலைவர் சமீர் விகாமத், DRDO இப்போது ஹைப்பர்சோனிக் கிளைட் ஏவுகணை மற்றும் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணை என 2 திட்டங்களில் பணியாற்றி வருகிறது. இதில் கிளைட் ஏவுகணை திட்டம் இப்போது முன்னேறிய நிலையில் உள்ளதால் அதற்கான முதல் கட்ட சோதனை நடத்தப்பட உள்ளது. ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணை ஸ்கிராம்ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்டு அது பறக்கும் போதே ஆற்றல் பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறுகிய தூர ஏவுகணையான பிராலே இப்போது இறுதிக்கட்ட சோதனையில் உள்ளதால் விரைவில் ராணுவத்தில் இணைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்னி 6 ஏவுகணை திட்டத்தை தொடங்கிய மத்திய அரசு அனுமதி வழங்கியதும் DRDO திட்டத்தை தொடங்க தயாராக உள்ளது. இப்போது அக்னி ரக ஏவுகணைகளை காட்டிலும் அக்னி 6 ஏவுகணை நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும். நீண்ட தூர கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை பொறுத்தவரை அதனுடைய ஆரம்ப கட்ட சோதனைகள் விரைவில் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார்.